நான் மிகவும் வேதனைப்படுவது உலகம் சுற்றும் வாலிபனை நினைத்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அதே கதிதான் ஜனநாயகன் படத்திற்கு வந்திருக்கிறது. ஜனநாயகத்தில் ஜனநாயகன் இல்லை. திஸ் இஸ் மர்டர் ஆஃப் டெமோக்ரசி நவ். என்ன நியாயம் இதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். எது எது சென்ட்ரல் கையில் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கோ அதையெல்லாம் கையிலே வைத்து மிரட்டுவது வழக்கமாகிவிட்டது என்று முதல்வர் சொல்கிறார். ஆகவே இந்த படத்தை மரியாதையாக ரிலீஸ் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். இது தொடர்ந்து விட்டீங்கன்னா அவருக்கு இன்னும் ஆறுதல் தான் அதிகம். இது வரவேற்பும் அவருடைய மாசும் ஓட்டர்ஸும் ஜாஸ்தி ஆயிடுவான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. முதலமைச்சர் சொன்னதுக்கு நன்றி. நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சாரையும் வச்சு ஆட்டி படைக்குதுன்னு சொல்லி. நான் ஒரு சினிமா பார்த்தேன். ஏன்னா வரலாறு தெரிந்தவர் தந்தை 6 முறை சிறைக்கு சென்றிருக்கிறார் மொழி போராட்டத்திலே. அஞ்சானஞ்ச நடிகரிலிருந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா என்று இல்லாதவர்களே இல்லை. ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடுத்த உறுதிமொழி அது. அத்தனை பேர் உயிர் நீத்த பின்னால் உலகத்திலேயே ஒரே நாடுதான் தமிழ் மொழிக்காக போராடியது. அது வேறு எந்த நாடும் இல்லை. இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு ஒன்றுதான் இதை போராட்டம் நடத்தியது. நாம் அதிலே வெற்றி கண்டோம். அடுத்து பங்களாதேஷ். ஒரு சினிமா எடுத்து சினிமா பார்க்குறோம், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அந்த போராட்டத்துக்கும் அந்த சினிமாவுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. ஏதோ ஒரு ஹீரோ ரூலை உள்ள கொடுத்து அண்ணன் வைகோ நடைப்பயணமாக போகிறாரு. அதே போல் பல சென்னை வரை எங்கிருந்து மதுரை பக்கத்திலிருந்து தென் தமிழகத்திலிருந்து மொழி போராட்டத்திற்காக யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். நான் பாரதி தனது 39வது வயதிலே அனைத்து மொழிகளையும் அலசி ஆராய்ந்த பாரதி சொன்ன வார்த்தை அது. அந்த தமிழ் மொழியாம் தாய்மொழி. அதை நிலைநிறுத்திக் கொள்ள இந்தியினுடைய ஆதிக்கத்தை ஒழிக்க அத்தனை இடங்களிலும் கால்நடையாக சென்று செத்தவர்கள், தன்னை கொளுத்தி கொண்டு இறந்தவர்கள். எப்படின்னா அதையெல்லாம் விட்டு ஒரே ஃபைட்டிங்காக போது, ஒருத்தனுக்கு ஒருத்தர் சண்டை, நடுவில் ஒரு ஹீரோயின் ரோலில் ஒன்று போட்டு எதோ பண்ணி. ஐ டோன்ட் வாண்ட் சே தட் சினிமா பேர்லாம் சொல்லி நான் தப்பாக பேசுறதுக்கெல்லாம் போகலை. அதையெல்லாம் பார்த்து அதெல்லாம் சினிமாவாக வருது. அதில் நான் மிகவும் வருத்தப்பட்டது, அன்னை இந்திரா காந்தி அவர்களை அதில் தவறாக சித்தரித்து விட்டார். இந்திரா காந்தி அவர்கள் கடைசி வரை இந்தி மொழிக்கு ஆதரவாக இருந்தது போல் கொண்டு வருகிறார்கள். ஒரு 12 வார்த்தை தான் லாஸ்ட்டில் ஹிந்தியில் இருந்தது. நேஷனல் கேடட் கார்ப்ஸ் NCCயில் இருந்தது. அந்த 12 வார்த்தைகளையும் தமிழில் தான் வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடிதம் எழுதினார்கள். அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அத்தனையும் கொடுத்து விட்டோம், அந்த 12 தானே இருந்துட்டு போட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் திரும்பவும் கடிதம் எழுதினார். அங்கே தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை பார்த்தோம். பெரிய மனதோடு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டீர்கள், இந்தியை ஒழித்தே விட்டீர்கள், வரவேற்கிறோம். இந்த 12ஐயும் செஞ்சிட்டிங்கன்னா முழு மனசோடு நாங்கள் திருப்தியாக இருப்போம், எடுத்து விடுங்கள் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார்கள். இப்படித்தான் இந்தி போராட்டத்தை பார்த்தோம். சினிமாவில் அது வேற இந்தி போராட்டமாக இருக்கும். அது என்ன ஹிந்தி போராட்டம் எனக்கு தெரியல. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. இன்றைய கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னால் இந்த 4 தலைவர்களும் இருக்கிறார்கள் என்பதை தோலுரித்து காட்டிவிட்டேன். எடப்பாடி பழனிசாமி அடிமையாகிவிட்டார். எங்கள் அண்ணன் OPS அந்த ரவுண்டிலிருந்து வெளியில் வர மாட்டார். வந்தால் வரவேற்கிறோம். சசிகலா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுகிறதோ அதனுடைய அடிமையாக இருக்கிறார். அதில் மாற்று கருத்தே இல்லை. பெயர் சொல்லாத ஒரு நண்பர் என்ன வேணா, அப்போ சாகர் வரைக்கும் BJP கிட்ட போக மாட்டேன்னு சொன்னவர். அவர் நடுவில் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் போகிறேன்னு சொல்லி சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு, அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. யாரிடம் சொல்லுகிறீர்கள் அப்பொழுது? அப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் யார்கிட்ட போறீங்க சொல்லுங்கள்.